தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 7 இறை வசனங்கள் 31 முதல் 37 முடிய. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாகச் சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் இதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதரர்களே, இன்று பொதுக்காலம் 5ஆம் வாரம் பிப்ரவரி 13ஆம் தேதி 2026ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்தாண்டவர் என்ன பண்றாரு, எங்கெங்கேயோ பயங்கரமா நிறைய இடங்களுக்கு போயிட்டு அங்க இருக்கிற நோயாளிகளுக்கெல்லாம் குணப்படுத்திட்டு இருக்காரு. அந்த டைம் இந்த கலிலேய கடல்கிட்ட என்ன ஆயிடுச்சு, காது கேட்காத ஒருத்தரையும் திக்கி திக்கி பேசுற ஒருத்தரையும் என்ன பண்றாங்க, ஏசப்பாட்ட கொண்டு வந்து அவர் குணப்படுத்த சொல்றாங்க. ஏசப்பா உடனே ஒரு சில வழிமுறைகள் மாதிரி ஒரு சில செய்கைகள் செய்து என்ன பண்றாரு, அவரை ஜஸ்ட் ஒரு வார்த்தை எஃபத்தா, அதாவது திறக்கப்பட்டு அப்படின்றாரு. உடனே என்னாச்சு, அவருடைய நாவு கட்ட விழுந்து அவர் தெளிவா பேசினாராம். ஓகேங்களா, அவர் காதும் திறக்கப்பட்டதும். ஓகேங்களா. ஸோ நாம அந்த காலத்துல அவர் அப்படி இருந்தாரு. ஆனா நாம இந்த காலத்துல காது இருந்தும் நல்லா காது கேட்டோம், நல்லா வாய் இருந்தும் நல்லா வாய் பேச முடிஞ்சு இருந்தோம். ஆனா நாம கடவுளுடைய வார்த்தைகளை நாம கேட்கறது கிடையாது, கடவுளுடைய வார்த்தையை பேசுறது கிடையாது. ஓகேங்களா. கேட்பது எல்லாமே சினிமா பாட்டு காதில் கேட்கறது, தேவையில்லாத விஷயங்கள். ஓகேங்களா. ஆனால் பேசுறதும் அதே தான், என்னது தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இனிமேலாவது என்ன பண்ணும், கடவுள் நம்ம கொடுத்த காது கேட்கிற திறனையும் வாய் பேசக்கூடிய திறனையும் அவருக்காக பயன்படுத்துவோம், நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். சரிங்களா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ், இயேசு நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.